நான் இன்னைக்கு மீன் குழம்பு செய்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், இதில் எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டேன், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டேன், 4 வெங்காயம் போட்டேன், ஒரு பூண்டு நசுக்கி போட்டுக்கிட்டேன். அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த பூண்டை வதக்கிறேன். அஞ்சு தக்காளி எடுத்துக்கிட்டேன். இதை ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, பூண்டும் நல்லா வதக்கிட்டேன். இப்போ 4 தக்காளி போட்டுக்கிறேன். 4 இல்லை 5 தக்காளி. நான் கேஸ் ஸ்லோ பண்ணிட்டேன். வெங்காயம் தக்காளி நறுக்கிற டைமில் வெங்காயம் தீஞ்சிடும்ல, அதுக்காக இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் மீன் குழம்பு வைக்கிறேன் இன்னைக்கு. அதுக்கான பொருட்கள் காட்டு சொல்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக புளி எடுத்துக்கினேன். அதில் கொஞ்சம் கோக்கமும் போட்டுக்கிட்டேன். ரெண்டுமே சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக தான் தக்காளி எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நான் அப்படியே விட்டுருவேன். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இப்போ நான் தக்காளி நல்லா வதக்கிட்டேன். இப்போ மிளகாத்தூளும் தனியா பவுடரும் போடுறேன். இது 1.5 கரண்டி மிளகாத்தூள் நான் எடுத்துக்கிட்டேன். இதை போட்டுட்டேன். இது கூட புளி கரைச்சி ஊற்றிக்குவேன். ஏன்னா மிளகாத்தூள் போட்டுக்கல, தண்ணி ஊற்றலை. அதுக்காக மசாலா போட்டதெல்லாம் கொஞ்சம் இதாகிடும்ல, அடி பிடிச்சிக்கும்ல, அதுக்காக கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றுறேன். இந்த லைட்டாக தண்ணி ஊற்றுறேன். புளி கரைச்சல் சேர்த்துக்குவேன். இப்போ புளி தண்ணியும் கோக்கமும் கரைச்சி வச்சுக்கிட்டேன். அதை ஊற்றுறேன். இப்போ இது சக்கை பூரா எடுத்துக்கிட்டேன். நான் ஒரே ஐட்டம் தான் கரைச்சேன். ரொம்ப நான் கரைக்கிறேன், ஏன்னா ரொம்ப புளிப்பாயிடும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரே ஐட்டம் மட்டும் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது சிம்பிளான மீன் குழம்பு நான் செய்கிறேன். ஒரு ஐட்டம் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அவர் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக இப்போ தண்ணி வச்சுக்கிறேன். இந்த மிளகாத்தூள் ஹோட்டலில் அந்த மிளகாத்தூள் கொஞ்சம் அடி பிடிக்காத இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது மூடி அப்படியே வச்சுருவேன் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும். அப்படின்னா 2 நிமிஷம் வரைக்கும். அப்புறம் இது கூட கொஞ்சோண்டு தேங்காய் பொடி போடுவேன். நான் நல்லா வதக்கிட்டேன். பாருங்கள், ஓரமாக எண்ணெய் ஊற்றிடுச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சோண்டு தேங்காய் பொடி போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ஈரமான தேங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் அரைச்சி போட்டுக்கோங்க. நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் சுக்காவா, அதை தான் போடுறேன். இப்போ தேங்காய் பொடி லைட்டாக சேர்க்குறேன்.
நான் கேஸு ரொம்ப தீம் அப்படின்னா ஸ்லோ பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் கேஸ் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றிடுறேன், இல்லைன்னா மசாலா ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு. நான் மீன் உங்ககிட்ட காட்டிடுறேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி வைப்பேன். இப்போ நான் கேஸ் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிட்டேன், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை நான் கொஞ்சம் கொதிக்க விடுவேன். கொதித்த உடனே கொஞ்சம் தண்ணி வந்து ரொம்ப இதாகிட்ட பிறகு கொஞ்சம் கம்மியாகிட்ட பிறகு கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் கெட்டி ஆகிற டைமில் நான் என்ன பண்ணுவேன், மீனை போட்டுருவேன். இப்போ கொதிக்கிறதுக்கு நான் வச்சிட்டேன். இது ராவஸ் மீன் சொல்கிறது. நான் வந்து 1/2 கிலோவுக்கு மிச்சமாக வாங்கிட்டு வந்தேன். இது நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். அதுக்கு தேவையான பொருட்கள் கம்மியான 1/2 கிலோவுக்கு எம்மத்திர மசாலா எடுக்கணுமோ அம்மத்திரம் தான் நான் உங்கள்கிட்ட காட்டினேன் எல்லாமே. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீனை பாருங்கள் எம்மா சூப்பராக இருக்குது. இது ராவஸ் மீன் சொல்கிறது. ஆனால் இந்த மீன் குழம்பு வச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மீன் நல்லா குழம்பு கொச்சிடுச்சு. நான் உப்பு இதாக கரெக்டாக அச்சு நான் செக் பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சுல்ல. இப்போ மீன் போடுங்கள்ல, அது இன்னும் 2 கெட்டி ஆகிடும். இப்போ நான் மீன் போட்டுக்கிறேன். மீனை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இந்த மீன் நம்ம குழம்பு வச்சு சாப்பிடல, ஐயர மீன் சொல்கிறோமே தெரியுமா, அதுமாரி டேஸ்ட்டு இருக்கும் இந்த மீனில். நான் சின்ன சின்ன மீன் வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு. நல்லா கழுவி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மசாலா ரெடி பண்ண அப்புறம் நான் ஸ்லோ ஆச்சில் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கரண்டி விடாதீங்க, ஏன்னா இப்போ ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நம்ம விட்டுடணும். மீன் தான் உங்களுக்கே தெரியல, மீன் போட்ட உடனே கரண்டி நம்ம விட்டோமா அது புட்டுக்குன்னு போயிடும். குழம்புல பூரா இதாகிடும். அதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன் முள்ளெலாம் கடிக்கல, அதுக்கால நான் அப்படியே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் விட்டுருவேன். இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. இந்த குழம்பு வைக்கிறதுலாம் எங்கள் அம்மா சாப்பாடு செய்யும்போது என்ன சொல்லுவாங்க, பாப்பா நீ பக்கத்துலேயே நில்லு, இந்த பொருளை அரிஞ்சு கொடுங்க, வெங்காயம் அரிஞ்சு கொடுங்க. எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க. அதை பார்த்து நான் கற்றுக்கணும் தான் இது. எங்கள் அம்மாவோட ரெசிபி இது. அதுக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். நான் இப்போதைய பொண்ணுங்கள்லாம் சாப்பாடு செய்ய சொன்னால் சீக்கிரமாக சாப்பாடு செய்ய மாட்டாளுங்க. என் பொண்ணே நான் சொல்கிறேன், என் பொண்ணு 14 வயசு அளவு நடக்குது. ஆனால் அவெல்லாம் சாப்பாடு செய்யணும்னு வச்சுக்கோ, அம்மா ஒரு பேச்சு பேசுகிறாளுங்க, செய்ய மாட்டாளுங்க. அதால் இப்போ மூடாப்பு போட்டு நான் மூடிடுறேன். அப்புறமேட்டுக்கு 5 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன், இன்னும் கரண்டி போடலை. பாருங்கள் குழம்பு அருமையாக அருமையாக ஆயிடுச்சு. நான் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த மீன் குழம்பு செஞ்சேன். நான் வேறு எந்த பொருளுமே வெளித்து பொருள் எதுவுமே நான் போடல. வீட்டில் இந்த பொருளை மட்டும் யூஸ் பண்ணி நான் இந்த குழம்பு வச்சுக்கிறேன். பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது குழம்பு. அதேமாரி இந்த குழம்பு கூட சோறு அரிசி நம்ம வடிக்கிறோம்ல, பொன்னி அரிசி தான் நான் சாப்பாடு செய்கிறேன். நான் எப்பயுமே பொன்னி அரிசி தான் நான் வாங்கி சோறு சாதம் வடிப்பேன். அதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பாடு. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆயிடுச்சு. வீடியோ க்ளோஸ்